ஆட்கள் குறைபாடு 100 நாள் வேலை திட்ட காரணமாக இப்போலாம் விவசாயத்துக்கு ஆளுங்களே வரமாட்டாங்க நண்பா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயமும் நல்லா செழிப்பாக இருக்கும், அதே மாதிரி ஆளுங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த சைடு ஒரு சைடு நாற்று நட்டுட்டே இருப்பாங்க, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா களை எடுத்துகிட்டே இருப்பாங்க. விவசாயமும் செழிப்பாக இருந்துச்சு, ஆளுங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் விவசாயத்துக்கு ஆளுங்களும் வரவே மாட்டாங்க நண்பா. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த வேர்க்கடலை செடி பிடிங்கி 3 நாள் கிட்ட ஆகுது நண்பா. நிறையவே வெயிலில் காஞ்சி போச்சு, முன்னாடியே வந்து அடுக்கி இருக்கணும். ஆனால் ஆட்கள் பற்றாக்குறையினால நம்மளால வந்து அடுக்க முடியல. இன்னும் பிடுங்காமே நிறைய வேர்க்கடலை செடி வந்து பார்த்தீங்கன்னா குறை இருக்குது. நம்ம ஊரில் இருக்க 4-5 பேரோட ஹெல்ப்னால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மதிய வரையும் முடிஞ்ச அளவு வேர்க்கடலை செடி ரொம்பவே காஞ்சனால அதை அடிக்கிட்டு சாப்பிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறை இருக்க வேர்க்கடலை செடியெல்லாம் வந்து பிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இந்த விவசாயத்தில் இறங்கி இந்த ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி கூட நிலத்தில் செருப்பு போட்டு நடந்ததே கிடையாது நண்பா. இந்த ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் வந்து காய்ச்சி போச்சு. எனக்கே இந்த நிலமன்னா பிறந்ததுலேருந்து சாகர வரையும் விவசாயம் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம தட்டுலேருந்து ஒரு சாதம் கூட கீழே சிந்தாது. விவசாயம் காப்போம் நண்பா. நன்றி.